சாத்தான்குளம் இரட்டை படுகொலை வழக்குல சம்பந்தப்பட்ட 9 போலீசாருக்கும் இரட்டை மரண தண்டனை வழங்கிய நீதிபதி முத்துக்குமரன் நீதி வழங்கும் தெய்வமா பார்க்கப்படுறாரு. ஆனாலும் இதுல பலருக்கும் பல சந்தேகங்கள் இருக்கு. என்னன்னா அது என்ன இரட்டை மரண தண்டனை, 2 வாட்டி எப்படி இவங்களை தூக்குல போட முடியும் அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்கும் காணொலியாகவும் இந்த வழக்கு, அதாவது சாத்தான்குளம் படுகொலை வழக்கு கடந்து வந்த பாதை குறித்து விளக்கக்கூடிய காணொலியாகவும் தான் இந்த காணொலி இருக்க போகுது. நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். கடந்த 2020 அதாவது ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்திருந்தாங்க கொரோனா வைரஸ் தொற்று காரணமா. அந்த சமயத்துல சில நேர கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது. எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைகள், இந்த அலுவலகங்கள்லாம் திறந்து வைப்பதற்கான நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்தது. அந்த சமயத்துல தூத்துக்குடி சாத்தான்குளம் அப்படின்ற கிராமத்துல செல்போன் கடை வைத்திருக்கக்கூடிய ஜெயராஜ் என்பவர், 58 வயதான ஜெயராஜ் என்பவர், அந்த குறிப்பிட்ட நேரத்தை தாண்டியும் இரவுல அதிகமான நேரத்திற்கு கடையை திறந்து வைத்திருந்ததால அந்த சாத்தான்குளம் போலீசாரிடம் வாக்குவாதம் செய்திருக்காரு. இதன் காரணமா அவரை கைது செய்து காவல் நிலையத்துக்கு அழைத்துட்டு போயிருக்காங்க போலீசார். அதற்கு பின்பு ரொம்ப நேரமாகியும் விசாரணை முடிந்து தன்னுடைய தந்தை ஜெயராஜ் என்பவர் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லி அவருடைய மகனான பெனிக்ஸ், 31 வயதான அந்த பெனிக்ஸ் தந்தையை தேடி சாத்தான்குளம் காவல் நிலையத்துக்கு போயிருக்காரு. போன அவரை அங்க எஃப்ஐஆர் போட்டு ரொம்ப கொடூரமான முறையில அவங்கள சித்திரவதை செய்து, அதாவது எந்த அளவுக்கு கொடூரமான சித்திரவதைகள்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய ஆசன வாயில லட்டிய விட்டு, அதாவது அவங்க அணிந்திருந்த அந்த சட்டை வேட்டிய புழுஞ்சோம்னா ரத்தம் சொட்டக்கூடிய அளவுக்கு அவங்களை கொடூரமாக தாக்கி அவங்க உயிரிழக்க செய்திருக்காங்க இந்த 10 போலீசாரும். 2020 ஜூன் 19 அன்னைக்கு ஜெயராஜ் கைது செய்யப்படுறாரு. அதற்கு பின்பு பாத்தீங்கன்னா 21ஆம் தேதி, ஜூன் 21ஆம் தேதி முதல்ல பெனிக்ஸ் உயிரிழக்கிறாரு. இந்த பெனிக்ஸ் இரவு 21ஆம் தேதி இரவுல உயிரிழக்கிறாரு. இவர் உயிரிழந்த அதிகாலை 22ஆம் தேதி பாத்தீங்கன்னா அவருடைய தந்தையான ஜெயராஜும் உயிரிழக்கிறாரு. 2 பேருமே அந்த காவல் நிலையத்திலே மரணம் அடைகிறாங்க. அதற்கு பின்னாடி இவங்களுடைய உடற்கூராய்வுக்கு அந்த உடல் சமர்ப்பிக்கப்பட்டதுக்கு முன்னாடியும் சரி, இந்த விஷயம் நடந்ததற்கு பின்னாடியும் அந்த பகுதி மக்கள், சாத்தான்குள பகுதி மக்கள் இவங்களுக்கு நீதி கேட்டு வீதியில் இறங்கி போராட ஆரம்பிக்கிறாங்க. கடையடைப்பு போராட்டம், இவங்க வியாபாரிகள் அப்படின்றதுனால இவங்களுக்கு உடனான சம்பந்தப்பட்ட அந்த வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டம் நடத்துறாங்க. குடும்பத்தினர் அரசாங்கத்தை நோக்கி பல கேள்விகளை எழுப்பியிருந்தாங்க. அதற்கு பின்னாடி இந்த வழக்குல காவல் நிலையம் எப்படி எல்லாம் செயல்பட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயம் கசிய இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த மதுரை உயர்நீதிமன்றத்துல என்ன பண்றாங்க, இந்த வழக்கை சூமோட்டோவா எடுக்கிறாங்க. சூமோட்டோ அப்படின்னா என்னன்னா, தாமாக, அதாவது நீதிமன்றம் தாமாகவே முன் ஒரு வழக்கை விசாரணைக்கு எடுப்பதுதான் சூமோட்டோ அப்படின்னு சொல்லப்படும். இந்த வழக்கை பார்த்து கொண்டிருந்த மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள் இந்த வழக்கை சூமோட்டோவா எடுத்து விசாரிக்கிறாங்க. இவங்க விசாரிக்க பல திடுக்கிடும் தகவல்கள் இதுல கிடைக்குது. நீதிமன்றத்தின் கட்டுப்பாட்டுல இந்த வழக்கு கொண்டு வரப்பட்டதுனால நீதிமன்ற நடுவரான பாரதிதாசன் அவர்கள் இந்த வழக்குல விசாரிக்கிறதுக்காக சாத்தான்குளம் போறாரு. ஆனா நீதிமன்ற நடுவருக்கே ஒத்துழைப்பு வழங்காம அந்த கொடூர அரக்கர்கள், சைக்கோத்தனமான அந்த 10 போலீசார் இருக்காங்கல்ல, அவங்க இந்த நீதிமன்ற நடுவரையே மிக மோசமான வார்த்தைகளால பேசி விசாரணைக்கு ஒத்துழைக்காம இருக்காங்க. அதற்கு பின்னாடி இந்த ஊர்ல இருக்கிறதுனாலதான் இவங்க இவ்வளவு அதிகார போக்குல இருக்காங்க. இவங்க இந்த ஊர்ல இருப்பதன் மூலமா இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட சாட்சியங்களை அழிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சாத்தான்குளம் கிராமமே வருவாய்த்துறை கட்டுப்பாட்டுக்கு அந்த நேரத்துல மாற்றப்பட்டிருந்தது. இதன் காரணமா 24 மணி நேரமும் அந்த நேரத்துல வருவாய்த்துறை இந்த கிராமத்தை கண்காணிச்சுட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துல இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது, மத்திய புலனாய்வு துறைக்கு மாற்றப்பட்டது. சிபிஐயின் விசாரணையின் அடிப்படையில 10 பேர் இந்த வழக்குல குற்றவாளிகளாக சேர்க்கப்படுறாங்க. சிபிஐயோட விசாரணைகள் எல்லாமே முடிஞ்சு 2 கட்டமா 2427 பக்கம் கொண்ட குற்றப்பத்திரிகை 2 கட்டமா சிபிஐ நீதிமன்றத்துக்கு தாக்கல் செய்றாங்க. இதையெல்லாம் பார்த்த நீதிபதி இந்த குற்றப்பத்திரிகையின் அடிப்படையில இந்த 10 பேர் சார்பா கேட்ட ஜாமீன் மனுக்கள் அத்தனையுமே தள்ளுபடி பண்றாரு. இவங்களுக்கு எந்த விதத்திலுமே ஜாமீன் கிடைச்சிடவே கூடாது, இவங்களை போன்ற குற்றவாளிகள் வெளிவரக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதற்கப்புறமா 10 பேர் குற்றவாளின்னு சமர்ப்பிக்கப்பட்டாங்கல்ல, அதுல ஒருத்தர் மட்டும் கொரோனா தொற்று காரணமா சிறையிலேயே உயிரிழக்கிறாரு. அவரை தொடர்ந்து மீதி 9 பேர் விசாரணை வளையத்துக்குள்ள இருக்காங்க. அவங்க சிறையிலையும் அடைக்கப்பட்டிருக்காங்க. இந்த வழக்கு விசாரணை நடந்து முடிந்ததற்கு அப்புறமா இதுல நீதிமன்றம் கடந்த மார்ச் 23ஆம் தேதி தீர்ப்பு வழங்கினாங்க. அந்த தீர்ப்புல சம்பந்தப்பட்ட இந்த 10 பேருமே குற்றவாளி என்பதை இந்த நீதிமன்றம் நிரூபிக்கிறது. விசாரணைகளின் அடிப்படையில, தரவுகளின் அடிப்படையில, ஆதாரங்களின் அடிப்படையில நீதிமன்றம் இதை நிரூபிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 10 பேர்ல ஒருத்தர் இறந்த நிலையில 9 பேரையும் குற்றவாளி என நிரூபித்த அந்த முத்துக்குமரன் நீதிபதி அவர் தான் இந்த தீர்ப்பை வழங்கினாரு. தண்டனை விவரங்களை மட்டும் நான் தள்ளி வைக்கிறேன், ஏப்ரல் 6ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எதற்காக அப்படி தள்ளி
வைக்கிறேன்னு சொன்னாருன்னா நீதிபதி முத்துக்குமரன் இவங்களுக்கு இரட்டை மரண தண்டனை எழுதியிருந்தாரு. ஆனா இது வந்து அவருடைய தனிப்பட்ட முடிவா நீதிபதி எடுக்க முடியாது. மத்திய அரசு கிட்டையும் மாநில அரசு கிட்டையும் இது போன்ற ஒரு அரிதான தீர்ப்பு, ஒரு தூக்கு தண்டனை வழங்கும் பொழுதோ ஒரு ஆயுள் தண்டனை வழங்கும் பொழுதோ இதற்கு மத்திய மாநில அரசுகளின் ஒப்புதல் பெற வேண்டிய கட்டாயத்துல நீதிபதிகள் இருக்காங்க. ஏன்னா அரிதிலும் அரிதான சில வழக்குகள்ல தான் இது போன்ற தீர்ப்புகளை வழங்குவாங்க. அதனால இவங்களுக்கு இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா இரட்டை மரண தண்டனை. இதுதான் பலருக்கும் பல கேள்விகளை எழுப்பியிருந்தது. இரட்டை மரண தண்டனை என்ன, ஒருவேளை வந்து 2 வாட்டி தூக்கிலிடுவாங்களா, அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு பல கேள்விகளை எழுப்பியிருந்தது. இரட்டை மரண தண்டனை அப்படின்னா என்னன்னா, ஒரு நபருக்கு 2 மரண தண்டனைகள் வழங்குவதன் மூலமா அவங்க மேல்முறையீடு பண்ணி ஒரு மரண தண்டனை ரத்து செய்தாலும் மற்றொரு மரண தண்டனை அமலிலே இருக்கும். அதை வந்து யாராலையுமே ரத்து செய்ய முடியாது. எந்த விதத்திலும் இந்த குற்றவாளிகள் தப்பிக்கவே கூடாது. மேல்முறையீடு பண்ணியோ இல்ல ஜாமீன் கேட்டோ பணத்தின் அடிப்படையிலோ எந்த முறையிலும் இவங்க தப்பித்து விடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த இரட்டை மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. ஒருவேளை இவங்க மேல்முறையீடு போய் ஒரு மரண தண்டனையை ரத்து செய்ய கோரி கேட்டிருந்தாலும் இரட்டை மரண தண்டனை விதித்திருக்கிறத பார்த்து அந்த நீதிபதிகள் இந்த வழக்குடைய தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பார்த்து இவங்களுடைய மனுக்களை தள்ளுபடி செய்வாங்க. அதற்காக வழங்கப்பட்டதுதான் இந்த இரட்டை மரண தண்டனை. இதைத் தொடர்ந்து இந்த மரண தண்டனைக்கு மத்திய மாநில அரசுகளுடைய ஒப்புதலுக்காக வெயிட் பண்றாருல நீதிபதி முத்துக்குமரன், இவருக்கு ஒரு குட் நியூஸே கிடைச்சது. என்ன அப்படின்னா, மத்திய அரசும் இதுல வந்து உச்சபட்ச தண்டனையை கொடுக்கணும், இந்த குற்றவாளிகள் தப்பிக்கவே கூடாது அப்படின்னு மத்திய அரசும் சொல்லிட்டாங்க. மாநில அரசும் அவங்க சொன்னத மாதிரியே இவங்களுக்கு கொடூரமான தண்டனைகள் கொடுக்கணும். இதை பார்த்து வேற யாருமே இந்த தவறுகளை செய்யக்கூடாது, இவங்க வந்து மன்னிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி மாநில அரசும் அவருடைய தண்டனைக்கு ஒப்புதல் கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில தான் ஏப்ரல் 6ஆம் தேதி இந்த தீர்ப்பு வெளியிடப்பட்டது. இரட்டை மரண தண்டனை மட்டும் இல்லாம சிறை தண்டனை, அபராதம் சொல்லிட்டு இவங்களை எந்த விதத்திலுமே தப்பிக்க விடாத அளவுக்கு தீர்ப்பு வழங்கியிருந்தார் முத்துக்குமரன். அது மட்டும் இல்லாம இவங்க 9 பேருக்குமே தனித்தனியா அபராதம் விதிச்சு அந்த தொகையை வைத்து 1,40,00,000 ரூபாயை பெனிக்ஸ் குடும்பத்திற்கு கொடுக்கணும் அப்படின்றத நீதிபதி சொல்லியிருக்காரு. அந்த தீர்ப்பு விவரம், தண்டனை விவரம் குறித்தும் பார்த்திடலாம். முதல்ல A1, இதுல வந்து அக்யூஸ் நம்பர் 1 குற்றம் சாட்டப்பட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் தான். இவருக்கு மரண தண்டனை, அதுக்கப்புறமா 2 ஆண்டுகள் சிறை தண்டனை, அது முடிஞ்சதுக்கு அப்புறமா 7 ஆண்டு சிறை தண்டனை. இதுல A2 யாருன்னு பாத்தீங்கன்னா SI பாலகிருஷ்ணன். இவருக்கும் வந்து 7 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. அந்த சிறை தண்டனை முடிஞ்சதுக்கு அப்புறம் மீண்டும் ஓராண்டு சிறை தண்டனை, அதற்கு அப்புறம் தான் இவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படும். அடுத்ததா பாத்தீங்கன்னா A3 அக்யூஸ் நம்பர் 3 ரகு கணேஷ். இவருக்குமே வந்து முதல்ல 2 ஆண்டுகள் சிறை தண்டனை, அப்புறம் 7 ஆண்டு சிறை தண்டனை, அதற்கு அப்புறம் 3 ஆண்டு சிறை தண்டனை, அதற்கு பின்பு மீண்டும் ஓராண்டு சிறை தண்டனை, அதற்கு அப்புறம் தான் இவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படும். அக்யூஸ் நம்பர் 4 தலைமை காவலர் முருகன். இவருக்குமே பாத்தீங்கன்னா 7 ஆண்டு சிறை தண்டனை, ஓராண்டு சிறை தண்டனை, அதற்கு பின்பு 3 ஆண்டு சிறை தண்டனை, அதற்கு பின்புதான் மரண தண்டனை. அக்யூஸ் நம்பர் 5 குற்றம் சாட்டப்பட்டிருக்கவர் தான் சாமிதுரை. இவருக்கு பாத்தீங்கன்னா 7 ஆண்டு சிறை தண்டனை, அதற்கு அப்புறம் ஓராண்டு சிறை தண்டனை, அதற்கு பின்புதான் மரண தண்டனை நிறைவேற்றப்படும். 6வது குற்றவாளியா நிரூபிக்கப்பட்டிருக்கவர் தான் தலைமை காவலாளி முத்துராஜ். இவருக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை, அதற்கு பின்பு 3 ஆண்டு சிறை தண்டனை, அதற்கு பின்பு ஓராண்டு சிறை தண்டனை, அதற்கு பின்புதான் மரண தண்டனை. 7வது குற்றவாளி செல்வத்துறை. இவருக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை, ஓராண்டு சிறை தண்டனை, அதற்கு பின்னாடி மரண தண்டனை நிறைவேற்றப்படும். 8வது குற்றவாளியான காவலர் தாமஸ் பிரான்சிஸ்க்கு 7 ஆண்டு சிறை தண்டனை, 3 ஆண்டு சிறை தண்டனை, அதற்கு பின்பு ஓராண்டு, அதற்கு பின்புதான் மரண தண்டனை நிறைவேற்றப்படும். 9வதா குற்றம் சாட்டப்பட்டிருக்க காவலாளி யார் அப்படின்னா வேலுமுத்து. இவருக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை, அதற்கு பின்பு ஓராண்டு சிறை தண்டனை, அதற்கு பின்பு இவருக்கும் மரண தண்டனை நிறைவேற்றப்படும். பால்துரை அப்படின்றவர் தான் கொரோனா காலத்துல கொரோனா வாய்ப்பட்டு இறந்து போனவர். அதனால அவருடைய தண்டனைகள் இதுல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒரு தீர்ப்பை எழுதியதற்கு அப்புறமா முத்துக்குமரன் நீதிபதி அவருடைய பேனா முனையை உடைத்தார். எதற்காக அப்படின்னா, இது போன்ற மரண தண்டனைகள்ல நீதி வழங்கும் போது அந்த தீர்ப்பை எழுதிய பேனா முனையை உடை வழக்கமா இருக்கு. எதற்கான இப்படி ஒரு தீர்ப்பை இனிமேலும் எழுதக்கூடாது, இது போன்ற கொடூர குற்றங்கள் இதுக்கப்புறம் நடக்கவே கூடாது அப்படின்றத கருத்தில் கொண்டு அந்த பேனாமுனை முறிக்கப்படும். இந்த செயலையும் அந்த முத்துக்குமார் செய்திருந்தார். இப்படி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வழங்கிய நீதிபதி பல விஷயங்களை அவருடைய தீர்ப்பின் பொழுதும் பேசியிருந்தாரு. அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா, வேலையே பயிரை மேய்ந்தார் போல இருக்குது இந்த செயல். அதாவது காவலர்கள் தான் மக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டியவங்க, மக்களுடைய பணத்துல சம்பளம் வாங்குறவங்க, அவங்க மக்களுக்கு பாதுகாப்பா இல்லாம இது போன்ற அரக்க செயல்களில் ஈடுபடுறது ஏத்துக்கவே முடியாது. இந்த குற்றவாளிகள் எந்த விதத்திலுமே தப்பிக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் இரட்டை மரண தண்டனை விதிச்சிருக்கு. ஒரு குடும்பத்துடைய ஆணி வேரே வந்து
வந்து பிடுங்கி எறியப்பட்டிருக்கு. அதாவது இந்த குடும்பத்துல 2 ஆண்கள் இருந்திருக்காங்க. அதாவது தந்தையான ஜெயராஜும் மகனான பெனிக்ஸும். இந்த குடும்பத்தின் 2 ஆண் மகன்களே இல்லாததை வந்து ஆணி வேற பிடுங்கி எறியப்பட்டிருக்கு அப்படின்றத குறிப்பிட்டு அந்த நீதிபதி சொல்றாரு. இந்த தவறை எல்லாம் செய்துட்டு எவ்வளவு பெரிய குற்றங்களையும் செய்துட்டு 14 வருஷத்துல வெளியே வந்துடலாம் அப்படின்ற எண்ணம் இவங்களுக்கு இருக்கக்கூடாது. அப்படி நீதிமன்றம் இவங்களை தப்பிக்க விடாதுன்றதுக்காக தான் இந்த தீர்ப்பு அப்படின்னு பல விஷயங்களை பேசியிருந்தாரு. இந்த வழக்குல இப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கி பல விஷயங்களை மக்களுக்கு எடுத்துரைத்த நீதிபதி முத்துக்குமரன் எந்த அளவுக்கு பெருசா பார்க்கப்படுறாரோ அதே போன்று பெரிய அளவுல பாராட்டத்தக்க ஒரு நபரும் இந்த வழக்குல அடங்கியிருக்காங்க. ஆனா அவங்களை குறித்து பெருசா யாரும் பேசல. அவங்க யாரு அப்படின்றத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். யாருன்னா காவலாளி ரேவதி. அந்த சாத்தான்குளம் காவல் நிலையத்துல ஒரு மகளிர் போலீஸா பணியாற்றக்கூடியவங்க தான் இந்த ரேவதி மற்றும் யூலா. இந்த 2 பேரும் தான் இந்த வழக்குல அந்த 10 காவலாளிகள் பெனிக்ஸ் ஜெயராஜை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினாங்க. அதாவது இப்ப நம்ம சொல்றோம்ல, அவங்க எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. ஆசன வாயில லட்டிய விட்டு அவங்களுடைய சட்டை வேட்டி எல்லாம் ரத்த கரையாகிற அளவுக்கு கொடுமைப்படுத்தப்பட்டாங்கன்னு இந்த தகவல்களை எல்லாமே வழங்கியது இந்த ரேவதியும் யூலாவும் தான். இந்த போலீஸ் துறையில வந்து இப்ப வரைக்கும் ஒரு காவலாளி மீது ஏதேனும் குற்றம் சுமத்தப்பட்டா அதற்கு சாட்சியமா இன்னொரு காவலாளி ஆஜரானதே கிடையாது. அவங்கள வந்து ஒரு அரசு அதிகாரிகள் அவங்க விட்டு கொடுத்துக்கவே மாட்டாங்க. ஆனா இந்த வழக்குல மனசாட்சி படி, ஆனா தவறு செஞ்சவங்க யாராகவே இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வழக்குல தண்டனை பெற்று தரணும் அப்படின்றதுக்காக எதை பற்றியுமே கவலைப்படாம துணிச்சலா தன்னோட சாட்சியத்தை அளித்த இந்த 2 பெண் போலீஸை நிச்சயமா பாராட்டியே ஆகணும். இவங்களை போன்ற நபர்களாலதான் இன்னும் நீதி வந்து உயிர் பிழைத்திருக்கு அப்படின்னு தோண வைக்குது. இவங்களும் மிக லேசா வந்து இது போன்ற சாட்சியங்களை கொடுக்கல. 2020 இவங்க சாட்சியங்களா ஆஜராகும் பொழுது இவங்களுடைய குடும்பத்துக்கும் பல நெருக்கடிகள், பல அச்சுறுத்தல்கள் இருந்தது. அதையெல்லாம் கடந்துதான் இது போன்ற ஒரு செயலை இவங்க செஞ்சிருக்காங்க. இவங்களுடைய ஆதாரங்கள், அந்த சாட்சியங்கள் இல்ல அப்படின்னா இது போன்ற ஒரு தீர்ப்பே நம்மளுக்கு கிடைச்சிருக்காது அப்படின்றதா நிதர்சனமான உண்மை. சரி, தீர்ப்பு வழங்கிட்டாங்க, மக்களுக்கு நீதித்துறை மேல ஒரு பெரிய மதிப்பு வந்துருச்சு, இதெல்லாம் ஓகே. ஆனா இந்த நியூஸை அதிகமா யார் கவர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய திமுகவின் ஊடகமான சன் நியூஸ் தான் இந்த வழக்குல எல்லா அப்டேட்டுகளையும் போட்டுட்டு இருக்காங்க. எதற்காக போடுறாங்க? இந்த வழக்கு நடந்தது அதிமுக ஆட்சி காலத்துல, தீர்ப்பு வழங்கப்பட்டது திமுக ஆட்சி காலத்துல. காலங்கள் மாறுதே தவிர இதுல இவங்களுடைய பங்களிப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா கிடையாது. இதுல முழு பங்களிப்பு யார் பண்ணிருக்காங்கன்னா மத்திய புலனாய்வு துறையும் நீதிமன்றமும் தான் பண்ணிருக்காங்களே தவிர சாட்சியம் வழங்கி அந்த சாட்சிகள் இவங்க தான் செய்திருக்காங்களே தவிர இதுல திமுகவிற்கு என்ன பங்கு இருக்கு அப்படின்றது தெரியல. இதையும் நாளைக்கு அரசியல் களத்துல அரசியல் பிரச்சாரங்கள், தேர்தல் வரப்போது, தேர்தல் பிரச்சாரங்கள்ல சாத்தான்குளம் படுகொலைக்கு தீர்ப்பு வழங்கியதை எங்களுடைய ஆட்சியில அப்படின்னு மார்த்தட்டி பெருமை பேசிக் கொள்வாங்க இந்த திமுக அரசு. ஆனா மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இதுல யாருடைய பங்களிப்பு அதிகமா இருக்கு அப்படின்றது. ஒரு ஊடகம் ஒரு நியூஸ் அதிக அளவுல போடுறதுனால மட்டுமே அந்த ஊடகம் சார்ந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சி தான் இதை பண்ணிருக்காங்க அப்படின்ற அர்த்தம் கிடையாதுன்ற புரிதல் மக்களுக்கு இருக்கணும். எப்படி சாத்தான்குளத்துல 6 வருஷத்துக்கு அப்புறமும் நீதி நிலைநாட்டப்பட்டதோ அதே போன்று திருபுவனத்திலும் அஜித் குமாரின் ஆவி தனக்கும் என்றாவது ஒரு நாள் நீதி கிடைத்திராதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறது மறுக்க முடியாத உண்மை. இது போன்ற சைக்கோ போலீசார் இன்னமும் இருக்காங்க அப்படின்னா இந்த தீர்ப்புக்கு அப்புறமாவது அவங்க திருந்தணும் அப்படின்றதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. இதே போன்ற மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது பவித்ரா சிவகுமார்.